அவர் யார் சொந்தம் தெரியல வந்து என்கிட்ட வந்து நினைக்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவளை முன்னாடி தள்ளு. செல்வியக்கா முன்னாடி போங்க, யார் சொந்தம்னு போய் சொல்லுங்க. சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தள்ளி வாங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து சண்டை போட்ட வீடு வேற, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசுறது செடி, சாப்பாட்டுக்கு லைனாக பண்ணுங்க. அண்ணாச்சி நீங்கள் பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? நான் பொண்ணு வீடுமா? என் கல்யாணம் பொண்ணு வீட்டில் தான் நடக்குது. அப்படியா அண்ணாச்சி? நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்த்துக்கோங்க. எங்கள் தாத்தாவும் மாப்பிள்ளையோட அப்பாவை பெற்ற தாத்தாவும் ஒன்றா பிறந்தவங்க மூணாம் பங்காளி வீடு. என் வீட்டுக்காரோட என் மாப்பிள்ளையோட தங்கச்சியும் அவங்களோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களுக்கும் இந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது மூணாம் பங்காளி நாலாம் பங்காளி அந்த மாதிரி ஒரு சொந்தம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். தலை சுத்துற சொந்தமாக இருக்குது. சரி இருந்துட்டு போட்டோம். ஏம்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஸ்டேஜில் வந்து போட்டோ எடுங்கம்மா. இல்லை அண்ணாச்சி, நாங்கள் பஸ்ஸில் வந்தது கிறக்கமாக இருக்கா, அதனால சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுப்போமே நின்றுக்கிட்டு இருக்கோம்.